இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறவர்களை, அல்லாவிட்டால் கர்த்தருடைய சிநேகத்தை பெற்றவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போ வேதத்தில் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். வேதத்தில் கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர் யாரு? ஏசா. கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் யார்? யாக்கோபு. மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம். கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள், நீர் எப்படி ஆண்டவரே எங்களை சிநேகித்தீர் என்கிறீர்கள். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன், உடன் பிறந்த சகோதரன். 2 பேரும் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் 2 பேராய் இருந்தாலும் ஒருவனை, யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னது இது? அப்ப தேவனிடத்தில் பட்சபாதம் இருக்கிறதா? அவர் மனிதனை போல பார்க்கிறவரா? ஒருவனை சிநேகித்து ஒருவனை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அவருக்கு மாம்ச கண்கள் உண்டா? யோபு புஸ்தகத்தில் யோபு அப்படிதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே உமக்கு மாம்ச கண்கள் உண்டோ? யோபு புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்றான். யோபு கர்த்தரை பார்த்து சொல்றான், மாம்ச கண், மனிதனை போன்ற ஒரு கண்கள் உமக்கு உண்டோ? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறானோ அதுபோல மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்க்கிறீரோ? அந்த இடத்துல சொல்றான், மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நீங்க பார்க்கிறீங்க, மாம்ச கண்களா உமக்கு உண்டு. அப்ப மனுஷர்கள் தான் ஒருவனை உயர்வாகவும் ஒருவனை தாழ்வாகவும் பார்ப்பாங்க. மனுஷன் தான் ஒருவனை சிநேகித்து ஒருவனை வெறுப்பாங்க. அப்ப கர்த்தரிடத்தில் அதை நாம் பார்க்க முடியுமா? கர்த்தர் அப்படி செய்ய முடியுமா? அதை தான் இன்றைக்கு நாம் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். அப்ப கர்த்தர் எப்படிப்பா ஒருவனை நேசிக்கிறாரு? ஒருவனை யாரை கர்த்தர் நேசிக்கிறாரு, யாரை கர்த்தர் வெறுக்கிறாரு? இந்த செய்தியை உன்னிப்பாய் நாம் கவனித்தால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப கர்த்தரால் வெறுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பதில்லை. சபையில் நீங்கள் வரும்போது நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தைகள் வந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தவன, ஆமா எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன அழைச்சிட்டாரு. சோதிக்கப்பட வேண்டும். எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுவது கிடையாது. அப்படி யாராகிலும் மனிதர்களை பார்த்து மனிதனுடைய அழைப்பை பெற்று தன்னுடைய சுய ஆவியினாலே ஏவுதலினாலே யாராகிலும் ஊழியத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிலை நிற்க முடியாது. அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட வேண்டும். அவருடைய அழைப்பு அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த ஊழியத்தில் நான் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால பல காரியங்கள், என்ன கர்த்தர் என்னுடைய தாய் என்னை கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். அது எனக்கு தெரியாது. உலகத்தில் மனம் போன போக்கில் நான் போய் கொண்டிருந்தேன், இஷ்டம் போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் குறிப்பிட்ட வேளையிலே கர்த்தருடைய கனமான ஊழியத்துக்கு அவரே எனக்கு தரிசனமாகி 2001ஆம் வருஷத்தில் கர்த்தர் 2 மணி இரவு 10ஆம் தேதியில் ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் என்னை அழைக்கிறார், வா எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி பிரத்யட்சமான தரிசனத்தோடு கர்த்தர் என்னை அழைக்கிறார். இந்த அழைப்பு மாத்திரமல்ல, என் தாய் என்னை கர்ப்பத்திலே இருக்கும்போது, கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே இந்த பிள்ளை கலைந்து போய்விடும், அபார்ஷன் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சொப்பனத்தின் மூலமாய் வந்த உடனே அப்பதான் அவங்க ஆண்டவரை தேடி போனதான நாட்கள்ல அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசி அம்மா அவங்கள கர்த்தருக்குள்ள எங்கள் அம்மாவை வழிநடத்தினவங்க சொன்னாங்களாம், இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஆயுசு நாட்களை கொடுத்தா இந்த கருவை, இந்த பிள்ளைய நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு, இந்த பிள்ளை கலைந்து போகாது என்று சொல்லி ஜெபம் பண்ண வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்களாம். என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களாம்.
அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஊழியத்திற்கு தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை அழைத்தது உண்மைதான். ஆலயத்துக்கு போன உடனே முதல் பிரசங்கத்திலேயே பாஸ்டர் மூலமா வார்த்தை வருது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிறதான தலைப்பிலே. புல்லு என்னது? மனுஷன்தான் புல்லு. வாடி போகக்கூடியதான மனுஷன், புல்லுக்கூப்பா இருக்கிற மனுபுத்திரன், அவன் நிலையற்றவன். அப்படிப்பட்டதான புல்லு சர்வ வல்லவருடைய கையில வந்து விட்டால் அந்த சர்வ வல்லவர் ஒரு ஆயுதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஏ புல்லே, நீ சர்வ வல்லவருடைய கையிலே வந்துவிடு. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் எனக்கு மாத்திரம் பர்டிகுலரா கர்த்தருடைய வார்த்தை வருது. நான் ஏதோ என் ஃப்ரெண்டு மூலமா அங்க போயிருந்தேன், உடனே அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார், என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டேன். கடைசியில் உடன் ஊழியரா சபையில் தேர்வு செய்யும் பொழுது, நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் வேலை செய்த நாட்களில். அந்த நாட்களில் ஊழியத்துக்கு உடன் ஊழியராக எடுக்கும்போது உலக வேலையை விட்டுட்டு நான் போக போகிறேன். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, நான் உமக்கு வேண்டுமா? அந்த நாட்களில் நான் கேட்டேன். சின்ன பிள்ளையிலிருந்து சின்ன பிள்ளை முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் என்னிடத்தில் விரும்பக்கூடியதான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் உமக்கு வேண்டுமா? நீர் என்னை விரும்புகிறீரா? என்னோடு கூட கர்த்தர் பேசும். அனுதின வேத தியானத்தின் மூலமாய் பேசும். ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சா வெளிப்படுத்தின விசேஷம், ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சா வெளிப்படுத்தின விசேஷம், மாறி மாறி நம்முடைய வேதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட ஏற்ற சமயத்தில் நீ பேச வேண்டும் என்று வேதத்தை எடுத்து தியானிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க, யாராகிலும் தடை பண்ணினால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த நேரத்தில். கழுதை என்பது கர்த்தருடைய ஊழியக்காரன், சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்தாலும் அவரை சுமப்பதற்காக இந்த பூமியிலே சிங்கத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை, காண்டாமிருகத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டதான வழியோரத்திலே கட்டப்பட்டு பாரம் சுமந்து இளைத்து போனதான கழுதையை அழைக்கிறார். அந்த கழுதையின் மேலே இயேசு பவனி போகிறார். அந்த கழுதையை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட பேசிவிட்டார். உடனே எனக்கு கண்ணீர் தாரை தாரையாய் வருகிறது. இந்த வசனம் நாளைய தினத்தில் வந்திருந்தா கூட எனக்கு பெரிய விசேஷமா தெரிந்திருக்காது, நேத்து படித்திருந்தா கூட இது எனக்கு ஒரு மேன்மையா தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கு நான் கர்த்தரிடத்தில் பேசிவிட்டு நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு நீர் பேசுவீர் என்று சொன்னால், நீர் பேசுகிறதான தெய்வம். எல்லாரும் ஊழியத்தில் நிற்க முடியாது, எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்த முடியாது. அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் கர்த்தர் அவருக்காக பயன்படுத்த நம்மை சிநேகிக்கணும். அப்படின்னா எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட முடியாது. இங்கே இருந்து ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும், எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், அவர் யாரோடு கூட கர்த்தர் பேசணுமோ அவர்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து, இது என் நேசருடைய சத்தம் அல்லவா? ஆபேல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் அதன் நடுவில் என் நேசர் என்னோடு கூட என் செவிகளிலே தேனாக அவருடைய வார்த்தை வந்து எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மாத்திரம் சொல்ல முடியும், என் நேசர் 10,000 பேர்களிலே சிறந்தவர், என் நேசர் என்னோடு கூட பேசுகிறார், அவர் பேசுகிற தேவன் அவருக்கு தெரியும். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடையாது. யாருக்கு? வெறுக்கப்பட்டவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, சிநேகிக்கப்பட்டவனுக்கு வாக்குத்தத்தம். அப்ப கர்த்தர் வேதத்தில் வாக்குத்தத்தத்தை ஏசாவுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ இன்னைக்கு இப்ப நமக்கு வார்த்தை வருது, கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு கூட யாருக்கு வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து. அந்த யாக்கோபு யாரு? தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். அப்ப யாருக்கு வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம். தேவனால் சிநேகிக்கப்படுவனுக்கு வாக்குத்தத்தம். நீ தேவனால் வெறுக்கப்பட்டவனா? நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் தேவன் தம்முடைய முகத்தை உனக்கு மறைத்துக் கொள்ளுகிறாரா? இல்ல நீ தேவனால் சிநேகிக்கப்படுகிறவனா? அப்ப வார்த்தை வருது, வாக்குத்தத்தம் வருது. யாக்கோபை பார்த்து, நான் உன்னோடு கூட இருந்து
நீ எங்கனாலும் போகலாம், நீ எந்த வேலைக்குனாலும் போகலாம், நீ எந்த இடத்துக்குனாலும் போகலாம். ஆனா நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கையை உயர்த்தி ஒரு சொல்லாமா? யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறவர்களை, அல்லாவிட்டால் கர்த்தருடைய சிநேகம் பெற்றவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இந்த இடத்திற்கு கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் எதற்காக கொண்டு வந்தாரோ அதை செய்யும் அளவும் நம்ம எல்லாம் கர்த்தர் அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அதுலயே ஒரு சோம்பலா, அதிலே ஒரு சந்தேகமா? என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ? என்ன கர்த்தர் விரும்புகிறாரோ? எத்தனை பேரை கர்த்தர் விரும்புகிறாருன்னு விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம்? ஏன் கர்த்தர் உன்னை விரும்பினாரோ, ஏன் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தாரோ, அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. கை உயர்த்தவர்களே சொல்லாமா? அப்ப யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? அவரால், தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்ப கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறது உண்மைதான், அப்படிதானே? அவர் நம்மை சிநேகிக்கிறபடியினால தான் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்பது கர்த்தருடைய சிநேகம். அப்ப அவர் நம்மை சிநேகிக்கிறபடியினால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம், நாம் பலத்தோடு இருக்கிறோம், நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம், இளைப்பாறுதலோடு இருக்கிறோம். அவர் நம்மை சிநேகிக்கிறபடியினால தான் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம் கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறது உண்மைதான். ஆனா நாம் கர்த்தரை சிநேகிக்கிறோமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய சிநேகம் ஒரு நாளும் மாறாது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்ப அவர் யாரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ தானே மாறிடுற. அதான் வேதத்தில் சொல்லப்படும், மனம் மாற கர்த்தர் மனிதன் அல்ல. அப்ப மனிதன் யாரு? மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. குரங்கு என்ன செய்யுது? மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல இருக்காது குரங்கு. மனுஷனுடைய மனம் ஒரு நிலையில இருக்காது. அதை பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி பலிபீடத்தில் வச்சு என்னுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி உண்மையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரையே நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா? மனிதன் மனம் மாற கர்த்தர் மனிதன் அல்ல. பொய் சொல்ல கர்த்தர் மனுபுத்திரன், மனிதன் தான் மனம் மாறி விடுகிறான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாம? அவருடைய சிநேகம் ஒரு நாளும் மாறாது. அவர் நம்மை சிநேகிக்கிறது உண்மைதான். ஆனா நாம் கர்த்தரை சிநேகிக்கிறோமா? அவர் நம்மை நேசிக்கிறது உண்மைதான். நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா? வேதத்துல தாவீது கர்த்தரை நேசித்தார், கர்த்தரும் தாவீதை நேசித்தார். முந்தி யார் நேசிக்கிறது? கர்த்தர் தான் நேசிக்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். முந்தி அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனா நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா? தாவீதை எப்படி கர்த்தர் நேசித்தார்? ஆடுகளின் பின்பாக அலைந்து கொண்டிருந்ததான் அவனை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுதான் தாவீதின் மேல் கர்த்தர் வைத்த சிநேகம். அது மாத்திரம் கிடையாது, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் பட்டயத்துக்கும் சவுலின் பட்டயத்துக்கும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். அது கர்த்தர் அவன் மேல் வைத்ததான சிநேகம். தாவீது எப்படி கர்த்தர் மேல சிநேகமா இருந்தான்? தாவீது எப்படி கர்த்தரை சிநேகித்தான்? கர்த்தர் அவனுக்கு செய்த எல்லாவற்றிலேயும் அவன் நன்றி நிறைந்தவனாய் இருந்தான். இன்றைக்கு நிறைய பேர் நன்றி கெட்டவன். அவனை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு பச்சை தண்ணியை கொடுத்தா கூட அதுக்கு நாம் நன்றியா இருக்கணும். ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா கூட அதுக்கு நாம் நன்றியா இருக்கணும். தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னா கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருந்தான். அதனால தான் அவன் சொல்றான், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 116வது சங்கீதத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எத்தனை பேரு கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை நினைக்கிறியோ? நீ என்ன செய்வ அப்படின்னா, ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவ? தொழுது கொள்ளுவ. தொழுது கொள்றீங்களா?
எத்தனை பேர் தொழுதி கொள்றீங்க? நம்முடைய ஆரம்ப நிலையை பார்க்கணும். அதான் தாவீது சொல்லும்போது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்படிப்பட்ட நிலைமையில நாம் ஓடி வந்தோம், சர்ச்சைக்கு வந்தோம், எங்கே இருந்தோம், எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம். சங்கீதக்காரன் தாவீது ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து பார்க்கிறவன். அதனாலதான் 103வது சங்கீதத்துல 1-2 வசனங்கள் அவன் சொல்லும்போது சொல்றான், என் ஆத்துமாவை. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆராதனை முடியும் போது எல்லாரும் எல்லா சபைகளிலும் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்றதான வசனம் இந்த வசனம் தான். தாவீது சொன்னானே, அதுபோல நாமும் சொல்ல வேண்டும் என்று சொல்றோம். தாவீது எப்படிப்பட்டவன்? கர்த்தர் செய்ததான நன்மைகளை மறவாதவன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, என் ஆத்துமாவே, அவனுக்கு அவனை உற்சாகப்படுத்துகிறான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனை பேர் மறவாமல் இருக்கிறோம்? மரித்து போனவன் கர்த்தரை துதிக்க முடியாது. பிரேத கல்லறையில இருக்கிறவன் எழுந்து அவன் கல்லறையா இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ள துதி இருக்காது. நீ சொல்லணும், ஆண்டவரே நான் ஜீவன் உள்ளவனா இருந்து உம்மை நான் துதிக்கணும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? 1ஆம் தேதியில் நம்ம கேட்டோம், இந்த வருஷத்தின் நடுவிலே நீர் என்னை உயிர்ப்பியும் ஜடம் போல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். யாரோ கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் போது, யாரோ கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது, இன்பமா கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன். ஆராதனைக்கு எப்போ வராங்க தெரியுமா? வீசனம் கையும் வெறும் கையுமா, ஒரு பைபிள் கூட கிடையாது கையில். அவனுக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு, ஆனால் அதெல்லாம் மறந்துடுது. இஷ்டத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஆராதனை, அவன் ஒரு நேரத்துக்கு வர்றது, இல்லைன்னா வராமல் போகிறது. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிறவன். நான் செத்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் சாகிறேன். நான் கர்த்தர் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை தான் நான் கேட்டேன், அதை தான் நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அதனால் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். இன்னொரு இடத்துல சொல்றான், ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கணும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்ப. அப்படின்னா என்ன? எங்க? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில். ஆலயத்தை கிளீன் பண்றதுல ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்து கிளீன் பண்ணணும்னு கிடையாது. ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தினா, நீ நல்ல மனதோடு சுத்தப்படுத்தினா உன் வாழ்க்கையை கர்த்தர் சுத்தப்படுத்துவார். இங்கே வருகிறவர்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நான் பிரயாசப்படுவேன் என்று சொன்னா என்னை கர்த்தர் சுத்தப்படுத்தி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் டாய்லெட் சர்ச்சில் வந்து கழுவணும், ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் படிக்கட்டு சர்ச்சில் இருக்கிறதான ஹாலெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்? வெறும் காணிக்கையை கொடுத்துட்டா போதுமா? பணத்தை கொண்டு வந்து பேக்கில் ரொப்பிட்டு போயிட்டா போதுமா? உன் வாழ்க்கையை கொடுத்தியா? சங்கீதக்காரன் தாவீது எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா ஒரு நாளும் நம்ம உயிரோடு கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபைங்க. ஒவ்வொரு நாளும் ரோட்டில் டிராவல் பண்ணிட்டு, பைக்கில் போயிட்டு, காரில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரமே, அதெல்லாம் கர்த்தருடைய கிருபைங்க. ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கைக்கு போயிட்டு காலையில் எழுந்து நம்முடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அவங்களுடைய முகத்தை பார்க்குறோம் இல்லை, இது கர்த்தருடைய கிருபைங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கணும். மறதியின் பூமியிலே தாவீது சொல்றான், யார் மறந்து போனாலும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவனுக்கு அவனே அவன் உற்சாகப்படுத்துறான். நீ உற்சாகப்படுத்து. என்னை யாரும் என்கரேஜ் பண்ணல, ஏன்டா உன்னை என்கரேஜ் பண்ணணும்? என்னை யார் என்கரேஜ் பண்ணா? என்னை யாரும் என்கரேஜ் பண்ணலையே. எந்த ஊழியக்காரன் இன்றைக்கு நல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற எத்தனையோ ஊழியக்காரனை யாரும் என்கரேஜ் பண்ணல. அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்றது அவருடைய ஜெபத்தில் தெரியும், நம்முடைய துதியில தெரியும், நம்முடைய ஆராதனையில தெரியும். கர்த்தர் மேல் நாம் வைத்ததான நேசத்தின் பிரதிபலிப்பு தான் ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடியதான ஊழியங்கள். தாவீது சொல்லும்போது சொல்றான், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். நீ மறந்து போனவனெல்லாம் இன்னைக்கு கிடையாது. எப்போ ஆட்சி வர்றது ஆலயத்துக்கு, ஏன் வர? வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன் வர? நீ வர்றதை விட நின்று போறதே பெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் கர்த்தரை துதிக்கணும். துதிக்காத. நீ துதிக்கணும்னு யார் எதிர்பார்த்தா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பைபிளை கையில் எடுக்கிறது. எடுக்காதப்பா. அவருடைய வேதத்தின் மகத்துவங்கள் அவர் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீயும் அதை அந்நிய காரியமா நினைச்சிட்ட.
நீ என் வேதத்தை மறந்த, நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் செய்தி எல்லாம் காட்டமாக இருக்கும், எல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறோம்? நானே பலவீனமாக வந்து நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் பலமுள்ள வார்த்தைகள் எனக்குள் இருந்து புறப்படுறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ தாவீது மனிதர்களை பார்க்கிலும் தேவனை அதிகமாய் சிநேகித்தான். காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, அதுவும் தாவீது பார்த்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சங்கீத புஸ்தகத்தில் அவன் சொல்லுகிறான், 109ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 109:4, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார். பார்த்தீங்களா? நான் பார்த்த மனிதர்களை அல்லாவிட்டால் சொந்தங்களை நான் சிநேகிக்கிறேன், ஆனால் அவர்களோ என் சிநேகத்துக்கு பதிலாக அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் அதே சங்கீதம் 109ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. நான் நன்மை செய்கிறேன் நான் அறிந்த மனிதர்களுக்கு, ஆனா அந்த நன்மைக்கு பதிலாக அவங்க எனக்கு தீமை செய்யறாங்க. அடுத்தது, நான் சிநேகிக்கிறேன் ஆனா என் சிநேகத்துக்கு பதிலாக அவர்கள் என்னை பகைக்கிறார்கள். முதலாவது, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். அடுத்து சொல்றான், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்ததான தாவீது என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? மனிதர்களை சிநேகிக்கிறதை பார்க்கிலும் கர்த்தரை சிநேகிக்க ஆரம்பித்து விட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம கர்த்தரை சிநேகித்தான். அப்ப தாவீது கர்த்தரை சிநேகிக்க, கர்த்தரும் தாவீதை சிநேகிக்க, அந்த உறவு தாவீதுக்கு மட்டும் இல்லை கர்த்தருக்கே ரொம்ப இன்பமா இருந்திருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு உகந்தவன், ஏற்றவன். நீ கர்த்தர் உன்னை சிநேகிக்கிற, அவருடைய சிநேகம் ஒரு நாளும் மாறாது. நீ கர்த்தரை சிநேகிக்கிறியா? நீயும் கர்த்தரை சிநேகிக்க, கர்த்தரும் உன்னை சிநேகிக்க, அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா உனக்கு மட்டும் இல்லை, அது கர்த்தருக்கு இன்பமாக இருக்கும். பிறகு உன்னை பார்த்து சொல்லுவார், என் பிள்ளை என் இருதயத்துக்கு ஏற்றவன், உகந்தவன். எத்தனை பேர் கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்தவர்களாக மாறணும்? சாலமோன் அப்படி சொன்னார் ஆண்டவர், தாவீதை சொன்னார். சாலமோனை கர்த்தர் சிநேகித்தாரா? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? சாலமோனை கர்த்தர் சிநேகித்தாரா? சிநேகித்தார். எப்படி சிநேகித்தார்? சாலமோன் கூட பிறந்த எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தாவீதின் சிங்காசனத்தை கொடுக்காம சாலமோனுக்கு கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்தை கொடுத்தார். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இல்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் யாருக்கு கர்த்தர் கொடுத்தார்? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படி அவன் கர்த்தரால் சிநேகிக்கப்படக்கூடியவனா இருந்தான். ஆனா அவன் கர்த்தரை சிநேகித்தானா? அவன் யாரை சிநேகித்தான்? அந்நிய பெண்கள் மேல் இருந்தது. நெகேமியாவில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 13:26. சீக்கிரம். நெகேமியா எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவோ? அவனை போன்ற ஒரு ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்படத்தக்கவனாய் இருந்தான். அவனை கர்த்தர் ராஜாவா வைத்தது யாரு? ராஜாவா நான் என் பிள்ளையை கொண்டு வந்து ஊழியத்தில் அடுத்த ஸ்தானத்தில் நான் நிறுத்த முடியாது. யார் தான் நிறுத்தணும்? யாரையும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக யாராலும் முடியாது. தாவீது அவனே அரண்மனையை கட்டி அவனே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் தாவீதின் சிங்காசனத்தில் சாலமோனை உட்கார வைத்தது யாருன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக கர்த்தர் வைத்தார். அப்ப பாருங்க, அப்படி கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்த போது அவன் என்ன செய்தான்? அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள், அந்நிய ஜாதிகள். இன்னும் 1 ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்குது 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசி. சாலமோன், ராஜாவாகிய சாலமோன்
பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர் இதெல்லாம் மோவாப் யாரு? அருவருப்பு. தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்தவன் தான் மோவாபு. அம்மோனு இவங்கெல்லாம் 2 பேரும் அருவருப்பில் பிறந்தவங்க. அப்போ எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் பத்தியா? மோவாபியரும் அம்மோனியரும். ஏதோம் யாரு? ஏசா யாரு? கர்த்தரால் வெறுக்கப்பட்டவன். அப்போ ஏதோமியர், அம்மோனியர், மோவாபியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதிகளான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தானா. உன் ஆசை எங்க இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். தேவன் தான் உன்னை உயர்த்தி இருக்கிறார். தேவன் தான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா உன் ஸ்நேகம் எங்க இருக்குது? எத்தனையோ பேருக்கு இல்லாத ஜீவன், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நீ யாரை சிநேகிக்கிற? நீ யாரை சிநேகிக்கிற? யார் மேல உன் ஈர்ப்பு இருக்குது? அவனுடைய ஆசை எங்க இருந்தது? அந்நிய ஸ்திரீகள் மேல இருந்தது. அது ஒரு பொல்லாத ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. பெண்களை தேடி போறது மட்டும்தான் நினைக்க கூடாது, பொருட்களை தேடி போறது கூட. உலகத்தின் காரியங்கள் கூட வேசித்தனம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு புஸ்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபு 4 அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, என்ன பயங்கரமான வார்த்தை பத்திகளா? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம், உலகத்தோடு உனக்கு இருக்கிற ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கு. தேவனுக்கு பகைவனா மாறிட்டா உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ மனுஷனுக்கு பகைவனா மாறிட்டா கூட நீ தப்பிச்சு வந்துருவ. ஆனா தேவனுக்கு நீ பகைஞ்சனா மாறிட்ட. அப்படி இதுதான் யாருக்கு நடந்தது? சாலமோனுக்கு நடந்தது. சாலமோன் யார் தெரியுமா? நீங்க வாசிச்சீங்க இல்லையா? அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். நெகேமியால வாசிச்சீங்க பார்த்தீங்களா? அவன் எல்லாரையும் அப்படி பைபிள்ல சொல்லல. அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான் சாலமோன். ஆனா அவனுடைய சிநேகம் எங்க இருந்தது? வேசிகளோடு கூட இருந்தது, அந்நிய ஜாதியான பெண்களோடு கூட இருந்தது. இவளை போய் நான் திருமணம் பண்றேனே, இவளை திருமணம் பண்ணாக்கா என்னுடைய ஜெப வாழ்க்கை நிக்குமா? இவளை போய் நான் திருமணம் பண்றேனே, இவளை திருமணம் பண்ணாக்கா என் ஊழியம் நிக்குமா? இவளை நான் திருமணம் பண்றேனே, நான் பரலோகம் போய் சேருவேனா? அம்மாத்திரம் புத்தி அநேகரிடத்துல இல்லை. கர்த்தர் நமக்கு சொன்னாக்கா, கர்த்தருடைய நடத்துதல் இருந்ததுனாக்கா சரியாக நாம் காரியங்களை தெரிந்தெடுப்போம். சாலமோனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஞானத்தை எல்லாம் எப்படி பயன்படுத்தினான்? தவறாகவே பயன்படுத்தினான். கர்த்தர் கொடுத்த ஞானம் சுத்தம் உள்ளதா இருக்கும், சுத்தமா பார்க்கும், சுத்தமானதை தனக்காக செலக்ட் பண்ணும், அசுத்தமானதை செலக்ட் பண்ணா. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தம் கூட இழுக்கக்கூடியது, பரிசுத்தமும் இழுக்கக்கூடியது. இயேசுவும் இழுக்கக்கூடியவர், பிசாசும் இழுக்கக்கூடியவன். நீ யாருக்கு நேரா இழுக்கப்படுற? பாவம் உன்னை இழுக்குதா? பிசாசு உன்னை இழுக்கிறானா? இயேசு உன்னை இழுக்கிறாரா? பரிசுத்தம் உன்னை இழுக்குதா? சாலமோனே, உனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், நீ எப்படி செலக்ட் பண்ண? அசுத்தமா தப்பானதெல்லாம் உனக்கு பிரியமா, உனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால அதை செலக்ட் பண்ணிட்ட. இல்ல, நடந்தது என்ன? அவன் கர்த்தருக்கு பகைஞனாய் மாறிவிட்டான். கர்த்தருக்கு பகைவனா மாறதுனால என்ன நடந்தது? கர்த்தர் அவனை கைவிட்டார். அப்ப கர்த்தர் யாரை கைவிட மாட்டாரு? கர்த்தர் யாரை கைவிட மாட்டாரு? தேவனை சிநேகிக்கிறவனை, அல்லாவிட்டால் தேவனால் சிநேகிக்கப்படுகிறவனை, அல்லாவிட்டால் தேவனுடைய சிநேகத்தை பெற்றவனை கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதை விட்டுட்டு நீ மற்றதை நீ சிநேகிப்ப என்று சொன்னா, உலகத்தை சிநேகிக்கிறவர்களை, பாவத்தை சிநேகிக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார் அப்படின்னா கைவிட்டு விடுவார். சிம்சோனுக்கு அதுதான் நடந்தது. சிம்சோன் என்ன செய்தான்? கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்திருந்தார்?
கிருபையை கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார், வல்லமையை கொடுத்திருந்தார். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் விலையேற பெற்றது. அவன் மேலே கர்த்தர் வச்சிருந்த அந்த அபிஷேகம் யுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகம். தாவீதுக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான். தாவீது எங்கேயெல்லாம் போனானோ எல்லாவற்றையும் துண்டாடி போட்டான். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு முன்பாக கர்த்தர் உடைந்தோட பண்ணினார். யோசுவாவுக்கு கொடுத்த கர்த்தர் அபிஷேகம் எப்படிப்பட்டது? யுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகம். அவன் போன இடத்திலெல்லாம் எல்லா 31 ராஜாக்களை மடங்கடித்த ஒரே ராஜா யார் அப்படின்னா அவன் தான் யோசுவா. அவன் சூரியனே நடுவானத்தில் நிறுத்திட்டான். நான் இப்போ யுத்தம் பண்ண போகிறேன், நான் சண்டை போட போகிறேன், ஒரு எதிரியும் தப்பிச்சு போயிடக்கூடாது, சூரியன் மறைந்து விட்டா யுத்தம் நின்று போகும். ஆகவே கர்த்தரை பார்த்து பேசிட்டு, சூரியனே நீ அங்கே நில். இப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செயல்பட்டது பூமியில் எங்கேயுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், யுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகம் யோசுவாவுக்கு கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்சோன் 1000 எதிரிகளை அவன் கொன்று குவித்தான். இது யாருக்குமே கிடைக்காது அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம். ஆனால் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்தவன் என்ன செய்தான் அப்படின்னா அவனுடைய ஸ்நேகம், எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளை, வரங்களை, இந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்தாரே, அவருக்கு நேராக நான் இழுக்கப்படும். அவன் வாழ்க்கையில் ஜெபமே இல்லைங்க. யாருடைய வாழ்க்கையிலலாம் ஜெபம் இல்லையோ அவன் வீழ்ச்சி நிச்சயம். அவன் விழுந்து போயிருக்கிறான் என்பது உண்மை. யாருடைய வாழ்க்கையில் ஆராதனை இல்லையோ ஜெபம் இல்லை. சிம்சோன் எப்போ ஜெபம் பண்ணான்? பைபிளில் 2 முறை தான் ஜெபம் பண்ணான். அதுவும் சாகும்போது தான் ஜெபம் பண்ணான். ஒரு முறை எப்போ ஜெபம் பண்ணான்? தண்ணி இல்லாமல் இப்போ நான் சாக போறேனே, ஆண்டவரே என் மூலமாக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்களே. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல லேகியில ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். அதனால பிழைத்து கொண்டான். இன்னொரு நாள் எப்போ ஜெபம் பண்ணான்? கடைசியா தற்கொலை செய்ய போறான். ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். 2 முறை தான் அவனுடைய வாழ்க்கையில ஜெபம். சாலமோனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஜெபம் இருந்தது. அக்கினியே அவன் ஜெபம் பண்ணி முடிந்த உடனே அக்கினி வானத்திலிருந்து சபையில இறங்கத்தக்க விதத்தில் அவருடைய ஜெபம் வல்லமையா இருந்தது. ஆரம்பத்தில் கர்த்தரை சிநேகித்தான். ஆனா போக போக அவனுடைய சிநேகம் உலகத்தின் மேல் போனது. கர்த்தர் அவனை கைவிட்டார். அவருடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது, வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீதின் ராஜ்யபாரம் தன் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சாலமோனின் ராஜ்யபாரம் தன் வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? தாவீது உத்தமமாய் வாழ்ந்தான், ஆனால் சாலமோன் உத்தமத்திலிருந்து தவறிட்டான். கர்த்தர் கொடுத்ததன கிருபைகள், வரங்களை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நேராக இழுக்கப்படணும். கர்த்தருடைய அன்புக்கு நேராக இழுக்கப்படணும். எத்தனை தான் படிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், மேன்மைகள், வசதிகள், ஏசி ரூம் இருந்தாலும் கூட அப்படியே ஆண்டவருக்கு நேராக இழுக்கப்படணும். நீ காரணத்தை சொல்லி, நொண்டி சாக்குகளை சொல்லி, நீ ஜெபம் பண்ணாம, நீ பைபிள் வாசிக்காம, உன் வாழ்க்கையில துதி ஆராதனை இல்லைன்னா உன்னை சத்ரு முற்றிக்கை போட்டிருக்கிறான் என்பது நிச்சயம். நீ துதித்தா என்று சொன்னா அந்த முற்றுகைகள் எல்லாம் தகர்க்கப்படும். கர்த்தரை துதித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் 2ஆக பிளந்தது, தடை ஏதும் இல்லை. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது துதியினாலே. துதிக்கும் பொழுது சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். துதிக்கும் பொழுது நீ துதிக்கிறியா? எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறோம்? துதிக்கிறவனெல்லாம் கையை தூக்கி, ஆண்டவரே நான் அதிகாலை எழுந்து கர்த்தரை துதிக்கிறேன், ராஜாமங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு கிடைத்த இந்த உலக வாழ்க்கையில் நான் மரித்து போவதற்கு முன்பாக கர்த்தரை துதிக்கும்படி நான் அழைக்கப்பட்டேன். அதை நான் அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறோம்? புரியுதா? நான் சொல்ற பிரசங்கம் புரியுதா? பைபிள் வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்வு இருக்குதா? அப்ப நான் சொல்றத நீ கேட்டு நீ அந்த ஜெப வாழ்வைக்குள்ள வந்தனா நீ ஓகே, நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷப்படலாம். நான் சொல்றத நீ கேட்காம பொருட்களோட பொருட்களை சேர்த்து கொண்டு நீ மற்ற காரியங்களில் உன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை அழைக்காம, கர்த்தர் உன்னை உயர்த்தாம யாருமே என்ன செய்ய முடியாது? உன்னை உயர்த்த முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வேற யார் மேல நீ கோபப்பட்டாலும், யாரை பகைத்து கொண்டாலும், யாரை பார்த்து நீ பல்லை கடித்தாலும் நீ கரைந்து போவாய். உன்னால எழும்ப முடியாது. ஏன்னா வார்த்தை வந்து கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
நான் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுக்குள்ள இழுக்கப்பட என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்படி இழுக்கப்படணும் தேவ பிள்ளையே. நாங்கள்லாம் இருந்த இடங்களில் என்னை நசுக்கு தான் பார்த்தாங்களே தவிர என்னை யாரும் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ எங்கேயெல்லாம் நசுக்கப்படுற, நீ எங்கேயெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுற, நீ எங்கேயெல்லாம் தள்ளப்படுற, கர்த்தர் மேலே இருந்து அவருக்கு என்ன வேலை? நம்முடைய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சகலவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவரே நம்மை பார்த்து கண்மலையின் வெடிப்பிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்று அவரே ஏற்ற வேளையில் நம்மை கொண்டு வந்து, சபையில் நீ எந்த மூலையில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உன்னை சபைக்கு முன்னால் கர்த்தர் கொண்டு வந்து, நீ எந்த இடத்துல ஓடி போய் ஒளிந்தாலும் உன்னை கர்த்தர் உலகத்துக்கு கர்த்தர் காண்பிக்கணும். அப்படின்னா நீ கர்த்தருடைய அன்புக்குள்ள இழுக்கப்படணும், சொக்கி இழுக்கப்படணும். நீ கர்த்தருக்கு நேரா, கர்த்தருடைய ஸ்நேகத்துக்கு நேரா நீ இழுக்கப்படணும். சிம்சோன் இழுக்கப்பட்டது பாவத்துக்கு நேரா, வேசிக்கு நேரா இழுக்கப்பட்டபடினாலே கர்த்தர் அவனை கைவிட்டார். அவனுடைய ஸ்நேகம் எங்க இருந்தது? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதி என்னம்மா தெலீலால் என்னும் ஒரு பேர் உள்ள அந்த ஸ்திரீயோடு கூட ஸ்நேகமாக இருந்தான். யாரோடு ஸ்நேகம்? பரிசுத்த யோவான் சொல்லும்போது சொல்றாரு, எங்களுடைய ஸ்நேகம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உன் ஸ்நேகம் எங்க? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். உன் நண்பன் குறி சொல்றவனா? உன் நண்பன் சூனியம் வைக்கிறவனா? உன் நண்பன் ஜோசியம் பார்க்குறவனா? ஆலயத்துக்கு வந்துக்கிட்டும் நீ ஜோசியம் பார்ப்ப அப்படின்னா உனக்கு நரகம் நிச்சயம் என்பது மறந்து போகாதே. ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தும் நீ 4 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்னா, ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தும் நீ மந்திரவாதியை தேடி சூனியக்காரனை தேடி போய்கிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னா, நீ நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அடுத்த வாரத்திலிருந்து வராத. நீ ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா உன்னை நீ மாற்றிக்கொள்ளு. உன்னை மாற்றிக்கொண்டாதான் நீதிமான்களுடைய சபையில் நீ நிலை நிற்க முடியும். பாவிகள் துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பில் நிலை நிற்க முடியாது. பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்க முடியாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேங்க. நான் போய் யார்கிட்ட போக மாட்டேன், ஜோசியக்காரனையும் குறி சொல்கிறவனையும் வேறு எங்கேயும் தேடி கிளி ஜோசியமோ எந்த ஜோசியமும் நான் தேடி போக மாட்டேன். அவரே என்னை இப்போ நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஊழியத்துக்கு வரும்போது அப்படி தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாத வேலைகள் கிடையாது, வேலை தெரியும், கை வேலைகள்லாம் தெரியும். ஆனால் சொன்னேன், நீங்கள் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் கொடுக்கலன்னா நான் பட்னியாக இருப்பேன். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணல, பட்னி போடவே இல்லை. அதனால் எனக்கு வைராக்கியம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கட்டும். கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாரையும் நான் இச்சிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கறது என்னோடு கூட ஏற்ற வேலையில் இருக்கும். நான் எதையும் தேடி என்ன பண்ண மாட்டேன், இச்சித்து போக மாட்டேன். எனக்குரியதை கர்த்தர் கொண்டு வர அவரே வல்லவராக இருக்கிறார். நீ அப்படி நிலையா நின்னா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த சிம்சோனுடைய ஸ்நேகம் தெலீலாளோடு கூட இருந்தது. கர்த்தர் அவனை கைவிட்டார். எத்தனை பேர் கர்த்தர் என்னை கைவிடக்கூடாது? கர்த்தர் கைவிட்டதுனால அவனுக்கு என்ன நடந்தது? கண்கள் பிடுங்கப்பட்டது, விலங்குகள் போடப்பட்டது, பரிதாபமாய் மரித்து போனான். கர்த்தரால் கைவிடப்பட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எச்சரிப்பு, நான் சொல்கிற பிரசங்கம் எல்லாம் நிறைய எச்சரிப்பின் செய்தி தான் வரும். எத்தனை பேர் என்னை கர்த்தர் கைவிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்? அப்படின்னா கர்த்தருடைய ஸ்நேகத்தை சரியாக என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவரை விட மேலாக நம்மை ஸ்நேகிக்க இந்த பூமியில் யாருமே கிடையாது. ரொம்ப பெருசு. நான் மேரேஜ் பண்ணும்போது ஒரு உடன் ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், அன்பு அபேல், கல்யாணம் ரொம்ப பெருசுன்னு நினைக்காத. அது ரொம்ப சூப்பரான வார்த்தைங்க. நம்ம என்னமோ ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிறோம், புதுசாக ஒரு மனைவி வரப்போகிறா, புதுசாக ஒரு லைஃப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இதெல்லாம் நினைக்கிறோம். அது ரொம்ப பெருசாக நினைக்காத. உனக்கு பெரியவர் கர்த்தர் தான்.
இந்த அனுபவத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு வருகிறது, நமக்கு இருக்கிறது எல்லாவற்றிலுமே அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பு. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தரை விட இந்த பூமியில் ஒரு பெரிய நம்ம மேலே சிநேகிக்க யாருமே கிடையாது. அடுத்து சொல்கிறேன், நாமும் சிநேகிக்க கர்த்தரை தவிர இந்த பூமியில் அவரை விட பாத்திரமானவங்க வேற யாருமே கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 45ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் இருந்து அருள் பொழிகிறது. பார்த்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எல்லா மனுபுத்திரரிலும் அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அவருடைய சௌந்தரியம், அழகு, அவருடைய உதடுகளில் இருந்து அருள் பொழிந்து கொண்டே இருக்குது. நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. நீ கர்த்தருக்கு நேராக வரும்போது அவருடைய அருளை நீ பெற்றுக்கொள்ளலாம். அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அவருடைய சௌந்தரியத்தை குறித்து, அவருடைய அழகை குறித்து மணவாட்டி உன்னத பாட்டில் எழுதும் பொழுது சொல்றா. 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 10வது வசனத்தில் சொல்றா. உன்னத பாட்டு 5:10 அதை எடுத்துக்குங்க. உன்னத பாட்டு எடுத்துக்குங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா அதில் பாருங்க, மணவாட்டி நேசரை குறித்து அப்படியே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வர்ணிச்சு சொல்றா. பைபிள் கொண்டு வந்தவங்க கையை தூக்கி காட்டுங்க. இந்த பைபிளோட அப்படியே கையை தூக்குங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெரி குட். சரி, இப்போ பாருங்க, அந்த உன்னத பாட்டில் மணவாட்டி நேசரை குறித்து சொல்லும்போது 10வது வசனத்தில், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். 11வது வசனத்தில் தலையை குறித்து வர்ணிக்கிறார். 12வது வசனத்தில் கண்களை குறித்து வர்ணிக்கிறார். 13வது வசனத்தில் கன்னங்களை குறித்தும் உதடுகளை குறித்தும் வர்ணிக்கிறார். 14வது வசனத்தில் அவருடைய கரங்களை குறித்து, அங்கத்தை குறித்து வர்ணிக்கிறார். 15வது வசனத்தில் கால்களை குறித்து வர்ணிக்கிறார். கடைசியா 16வது வசனத்தில் அவருடைய வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளர். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவருடைய தலையில இருந்து கால் வரைக்கும் முழுவதும் வர்ணிச்சிட்டா. கடைசியா சொல்லிட்டா அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அடுத்து சொல்றா, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். கையை உயர்த்தி ஒரு அலையே சொல்லாமா? இவரே என் நேசர், இவரே என்னுடைய சிநேகிதர். நம்முடைய சிநேகிதர் யாரு? இயேசுவா? அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அழகுள்ளவரை விட்டுட்டு அழகீனமானவங்களை போய் நீங்க சிநேகித்து கொண்டிருந்தா அது மூடன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களா இருந்து கர்த்தரை சிநேகிக்க வேண்டும். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இன்றைக்கு கர்த்தருடைய சிநேகத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு 4 தலைப்புகளை கொடுத்து அதில் இருந்து கர்த்தருடைய சிநேகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது அந்த 4 தலைப்புகளையும் நான் சொல்லிடுறேன். முதலாவது தலைப்பு, கர்த்தருடைய சிநேகம், நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். நம்ம பாடணும், அறிவுக்கெட்டாத சிநேகம், அளவுகள் இல்லாத சிநேகம் பாடணும், உண்மைதான். ஆனால் இப்போ நான் சொல்கிற வசனத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். இப்போ நான் சொன்னேன், சாலமோனை சொன்னேன், அடுத்து சிம்சோனை சொன்னேன். இவங்க மேலே கர்த்தர் வச்சதான ஸ்நேகத்தை அவங்களால சரியாக என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல, விளங்கி கொள்ள முடியல. அதனுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு கர்த்தருடைய மதிப்பு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ஸ்நேகத்தை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, நிபந்தனைக்குட்பட்ட ஸ்நேகம். ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? நீ இந்த பழத்தை சாப்பிடும் நாளில், நிபந்தனைக்குட்பட்ட ஒரு கண்டிஷன் அந்த இடத்துல, நீ சாகாம இருக்கணும் அப்படின்னா நீ இந்த பழத்தை புசிக்காத, நீ புசித்தா சாகவே சாவ. கர்த்தருடைய ஸ்நேகம் நிபந்தனைக்குட்பட்ட ஸ்நேகம். அதே வேளையில் 2வது சொல்றேன், கர்த்தருடைய ஸ்நேகம் ஆச்சரியமான ஸ்நேகம். 3வது கர்த்தருடைய ஸ்நேகம் அளவிட முடியாத ஸ்நேகம். 4வது கர்த்தருடைய ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம். அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுது
முதலாவது தலைப்புக்குள்ளாக போவோம். தேவனுடைய சிநேகம் நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். இது எத்தனை பேர் விளங்கிக் கொள்ள முடியுது? தேவனுடைய சிநேகம் நிபந்தனைக்குட்பட்டதா, நிபந்தனையற்றதா? எத்தனை பேருக்கு நிபந்தனையற்ற சிநேகம் தேவனுடைய சிநேகம்? எத்தனை பேர் சொல்றீங்க நிபந்தனையற்ற சிநேகமா? அப்படின்னா ஏன் நரகம்? நரகம் தேவையில்லையே. தேவன் அன்பாக இருக்கிறார், ஆனால் அதே வேளையில் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு கோபம் வருமா? அவர் அடிப்பாரா? எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய சிநேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:17. மரியாதை கொடுத்தா மரியாதை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அடுத்தது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சூப்பரா சொல்லி கொடுக்குறான் ஒரு வசனம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ சேவி. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அப்போ எதை பார்த்து நீங்களும் நானும் எதை பார்த்து சிநேகிக்கிறோம்? முகத்தை பார்த்து சிநேகிக்கிறோம், வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து சிநேகிக்கிறோம். அல்லாவிட்டால் படிப்பை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, வசதிகளை பார்த்தோ ஒருவனை நாம் சிநேகிக்கிறோம். அல்லாவிட்டால் அவன் பேசுகிற வார்த்தையை வைத்து சிநேகிக்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி ஏமாறவே மாட்டாரு. நம்ம ஆண்டவர் அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. அதான் இந்த இடத்துல சாலமோனுக்கு தாவீது சொல்லி கொடுக்குறான், பிள்ளைகளுக்கு தகப்பன் நல்லா போதிச்சு கொடுக்கணும். எப்படி போதிக்கிறான்? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவன் யார் என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள். அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும். நீ கர்த்தரை எப்படி சேவிக்கணும்? உத்தம இருதயம் இருக்கணும், உற்சாகமாக சேவிக்கணும். சில பேர் தூங்கிக்கிட்டே சேவிப்பாங்க. ஒரு அம்மா ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே தலை வச்சு தூங்குச்சான். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நான் ஸ்பீக்கர் மேலேயே தூங்குறேன். இதெல்லாம் என்ன கேஸுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. நின்றுக்கிட்டே தூங்குறது, ஜெபத்தில் தூங்குறது, முட்டி போட்டுனே தூங்குறது. நீ அப்படி தூங்கினா உன்னை தூணு கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? தூப்பிடுவாரு, வாமிட் பண்ணிடுவார் வெளியே. நீ எனக்கு உகந்தவன் கிடையாது, நீ வெளியே தள்ளப்பட வேண்டியவன் என்று சொல்லி தள்ளி விடுவார். முழுங்கணுமா தள்ளணுமா? உள்ள ஏற்றுக்கொள்ளணுமா வெளியே தள்ளிடணுமா? எத்தனை பேர் கர்த்தர் என்ன ஏற்றுக்கொள்ளணும்? ஆகவே சாலமோனே, நீ ரொம்ப சூப்பராக நினைக்காத. ஏன்னா தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அவன் நான் கொடுக்க வேண்டிய கட்டளையை, நான் கொடுக்க வேண்டிய எச்சரிப்பை என் குமாரனுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றான்? நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ தேவனை சேவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? நீ கை தட்டுறதை பார்த்து ஏமாற மாட்டாரு, நீ பாட்டு பாடுறதை பார்த்து ஏமாற மாட்டாரு, நீ கொடுக்கறத பார்த்து ஏமாந்துட மாட்டாரு, நீ ஊழியம் செய்யறத பார்த்து ஏமாந்துட மாட்டாரு. உன் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ற? எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார். அடுத்தது இதுதான் நிபந்தனை. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். யாருக்கு கர்த்தர் தென்படுவார்? அவரை தேடுகிறவர்களுக்கு தென்படுவார். அடுத்தது நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டுவிடு. கண்டிஷன். யாரை கைவிடக்கூடாது? யாரை கர்த்தர் கைவிடுவார்? இப்ப வாசிச்ச வார்த்தையின்படி நீ அவரை விட்டுவிட்டா என்றைக்கும் கைவிடுவார், என்றைக்கும் கைவிடுவார். அப்ப யாரை கர்த்தர் கைவிடுறாரு? அவரை விட்டுறவனை கர்த்தர் கைவிடுறாரு. அவரை தேடுறவன் அவனை கண்டடைகிறான், அவரை கண்டடைகிறான். அவரை தேடும் போது அவனுக்கு கர்த்தர் தென்படுகிறார். அவரை விட்டுட்டா அவர் அவனை விட்டுறாரு. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? புரியுறவங்க எல்லாம் கையை தூக்கி ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சிநேகம் நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார்? அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார்.
கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிறார். கர்த்தரை விட்டு விடுகிறவர்களை அவரும் விட்டு விடுகிறார். அப்போ அவருடைய சிநேகம் நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். அப்படின்னா நாம் எப்படி வேண்டுமானாலும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதினாலே எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்து விட்டு கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்க கூடாது. எப்படினாலும் வாழ்ந்துட்டு கர்த்தர் என் மேல சிநேகமா இருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தரை சிநேகிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது உண்மைதான். ஆனா எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன கவனிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. உன் பாத்திரம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீ நிரப்பப்படலை அப்படின்னாக்கா பிரச்சனை யார் மேலே அப்படின்னா நம்மகிட்ட தான் இருக்குது, கர்த்தர்கிட்ட இல்லை. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை கர்த்தர் எங்க நடத்துறாரா? நீதியின் வழி. நம்ம ஆண்டவருடைய வழி அநியாயத்தின் வழி கிடையாது. நீ நீதியா வாழ்ந்தாதான் நீ கர்த்தர் வழியில நடக்க முடியும். அநியாயமா வாழ்ந்தா கர்த்தர் வழியில நீ நடக்க முடியாது. உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. உன் களஞ்சியங்கள் நிரப்பப்பட முடியாது. நீ மெய்யான பொருட்களை நீ கண்டடைய முடியாது. பொய்யானதை தான் நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருப்ப, மெய்யானது உனக்கு கிடைக்காது. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? அவரை சிநேகிக்கிறவர்களை நீதியின் அவரை சிநேகிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மெய்பொருளை அவர்கள் அடையும்படியாகவும் அவர்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பும்படியாகவும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்போ நம்முடைய தேவன் நீதி நிறைந்த தேவன். நான் எப்படினாலும் இருப்பேன், என்னை கர்த்தர் சிநேகிப்பார். நான் எப்படினாலும் வாழுவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். தப்பு கணக்கு போடாத. ஏன்னா அவரை சிநேகிக்கிறவர்களை இப்படிதான் நீ நடத்தி இந்த வழியில நான் காட்டுற ரூட்ல போனாதான் உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும், உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரும் என்று அவர் வழி உன் வழியா மாறணும். உன் வழி தனி வழியா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வழிதான் உன் வழியா இருக்கணும். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவருடைய வழி இடுக்கமான வழிதான், ஆனா முடிவு நித்திய ஜீவன். அவருடைய வழி பரிசுத்த வழி. பாவிகள் அதில் நடக்க முடியாது, தீட்டுப்பட்டவன் அதில் நடந்து போக முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவன் மட்டும்தான் அந்த வழியில் நடக்க முடியும். நீதியின் வழி. நம்முடைய தேவன் நீதி நிறைந்தவர். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் 3ஆவது வசனத்தில் சொல்றான், அவர் 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 என்னுடைய ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்ப கர்த்தருடைய நாமம் எது? நீதி மாத்திரம் கிடையாது, அவருடைய நாமம் பரிசுத்தர். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அவருக்கு அநேகம் நாமங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறதான அந்த விசேஷமா சொல்ற நாமம் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தரா இருக்கிறதுனால யாரை சிநேகிப்பார்? ஆமா, அசுத்தம் அசுத்தத்தை சிநேகிக்கும், இனம் இனத்தோடு சேரும், பரிசுத்தம் பரிசுத்தத்தை சிநேகிக்கும். அப்ப கர்த்தர் பரிசுத்த தேவன். அவர் எதை சிநேகிக்கிறார்? அதை ஒரு வசனம் வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மல்கியா 2:11 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். செய்யப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு நிலைய சொல்லாமா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் யாரை சிநேகிப்பார்? பரிசுத்தத்தை சிநேகிப்பார். நீ பரிசுத்தமா இருக்கிறியா? அப்ப எல்லாரையும் கர்த்தர் சிநேகிக்க மாட்டார். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்க முடியாது. இப்ப சொல்றேன், ஏசாவை ஏன் கர்த்தர் வெறுத்தார் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏசா, கர்த்தரால் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாக்கோபு. ஏன் கர்த்தர் ஏசாவை வெறுத்தான்னு தெரியுமா? அவன் எப்படினாலும் வாழலாம், எங்கே வேண்டுமானாலும் போகலாம், யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தவறான ரூட்ல போய் கொண்டிருந்தவன். அவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வெறுத்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
அவன் கல்யாணம் பண்ண பிள்ளைகள் பொண்ணுங்களெல்லாம் பாருங்களேன், ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவை உண்டு பண்ணுறதான பெண்களை, ஏத்தியரும் அங்கே இருக்கிறதான இஸ்மவேல், கானானிய, இப்படிப்பட்டதான பெண்களில் போயிட்டு தனக்கு பெண் எடுக்கிறான். ஏசா எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சான். கர்த்தர் அவனை வெறுத்துட்டாரு. ஆனால் தேவ பிள்ளைகளே, யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். ஏன் தெரியுமா? யாக்கோபு யாரு? கூடாரவாசின்னு சும்மா மொட்டையா சொல்லக்கூடாது, இன்னொன்னு சொல்லணும், குணசாலியும் கூடாரவாசியும். அந்த குணசாலியும் மறந்துடாதீங்க. மனுஷன் குணத்தை பார்ப்பது கிடையாது, கர்த்தர் எதை பார்க்கிறாரு? குணத்தை பார்க்கிறாரு. அப்படிதானே? மனுஷன் பணத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தர் குணத்தை பார்க்கிறார். அப்ப குணசாலிகளை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். யாக்கோபு ஒரு குணசாலியா இருந்தான், கர்த்தர் அவனை சிநேகித்தார். அப்ப கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார்? அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கக்கூடியவர்களை, குணசாலிகளை. அதான் பெண்களுக்கு அழகா 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்குது, 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. பொன்னால உன்னை அலங்கரித்து உயர்ந்த வஸ்திரங்களினாலே உன்னை உடுத்தி கொள்ளுகிறதாகிய அந்த புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இராமல் அழியாத, இது அழிந்து போகக்கூடிய அலங்கரிப்பு. இந்த மேக்கப் எல்லாம் அழிந்து போயிடும். ஆனா அழியாத அலங்கரிப்பு எது தெரியுமா? சாந்தம், அமைதி. அமைதி அமைதி. உன் வீட்டில் ஒரு அமைதி, அமைதிக்கு பெயர் தான் என்ன மாதிரி வருது பத்தியா? சாந்தியாம். அமைதி உள்ளத்துல மறைந்து இருக்கிறதான அந்த சாந்தம், அமைதல் என்கிறதான ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற. கையை உயர்த்தலையே சொல்லமா? தேவனுடைய பார்வையில் எத்தனை பேர் நான் விலையேற பெற்றவனா இருக்கணும்? யாரை கர்த்தர் விலையேற பெற்றவனா பார்க்குறாரு தெரியுமா? போன வாரத்தில் கூட சொன்ன ஏசாயாவில் 43ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை யாரை கர்த்தர் சிநேகிக்கிறார்? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நான் கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கிறன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னை கர்த்தர் முகத்தை பார்த்து சிநேகிக்கல, என்னை கர்த்தர் என் இருதயத்தை பார்த்து, உள்ளத்தை பார்த்து, என் மனதை பார்த்து சிநேகிக்கிறபடினாலே அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் என்னை சிநேகிக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவனா இருக்கிறேன்? கர்த்தர் உன்னை குறித்து சொல்ல முடியுமா? நீ கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற நபராக இருக்க முடியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் யார் தெரியுமா? ஒழுக்கம் உள்ளவர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் யார் தெரியுமா? சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும்னா முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உன் இருதயம் சுத்தமாக இல்லாமல் உன் வாழ்க்கை சுத்தமாகவே இருக்காது. உன் கை சுத்தம் இருக்காது, உன் சொல்லில் சுத்தம் இருக்காது, உன் வாயிலிருந்து. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இருதயம் சுத்தம் இல்லைன்னா வார்த்தையிலும் சுத்தம் இருக்காது, உன் கையிலும் சுத்தம் இருக்காது, உன் வீடும் சுத்தமாக இருக்காது, உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்காது. அப்ப கர்த்தருக்கு அந்த இருதயத்துக்கு, அதனால தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. இன்றைக்கு ஆராதனையில் செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஜெபம் பெருகணும். ஆண்டவரே, இப்படி வசனங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீர் விரும்புகிறது சுத்த இருதயம் என்று சொல்லி வார்த்தை வருகிறபடினாலே நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரே நிமிஷம் கண்ணை மூடி கேட்பீங்களா? ஒரே நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி தாவீது கேட்டானே, ஆண்டவரே, அவனுடைய இருதயத்தில் அசுத்தம் வந்தபடியினாலே அவன் தேவனுக்கு பகைஞனாய் மாறி வேண்டாத அடிகளையெல்லாம் வாங்கிக்கிட்டு பிறகு சுதாரித்து கொண்டு மீண்டும் கர்த்தருக்குள்ள வரும்போது சொல்றான், தேவனே, நான் தவறு செய்ததற்கும் நான் வாங்கின அடிகளுக்கும் காரணம் எனக்குள்ளே சுத்த இருதயம் இல்லை. ஆகவே இன்றைக்கு சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. நான் உபத்திரவப்பட்டது நல்லதுதான் ஐயா,
இப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்போ உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்திற்கு நான் உட்பட்டு வந்து என்னை உம்மிடத்தில் கேட்கிறேன், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். எத்தனை பேர் கேட்கிறோம்? சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். கை உயர்த்தி வரலையா சொல்லாமா? ஆமே. சுத்த இருதயத்தை விரும்புனா நம்முடைய உதடுகள் இனிமையாக மாறிடுமா? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு வசனம், சூப்பரான வசனம், எனக்கு ரொம்ப கவர்ந்த வசனம். நீதி இதெல்லாம் அப்படி எப்படி அங்கங்கே மறைஞ்சிருக்கும், அந்த வசனத்தெல்லாம் எடுக்கணும், விசுவாசிகளுக்கு சொல்லணும். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 22:11 வாசிங்க. நீதிமொழிகள் 22. சுத்த இருதயத்தை யாரெல்லாம் பிரசங்கத்தை கேட்ட உடனே, பாவம் உணர்த்தப்பட்ட உடனே, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் என்று கேட்கிறாங்களோ, பிறகு அவங்களுடைய உதடுகள் எப்படி மாறிடும் அப்படின்னா இனிமையாய் மாறிடும். உதடுகளில் தான் என்ன வருது? பாடல் வருது, துதி வருது, ஸ்தோத்திரம் வருது. எத்தனை பேருடைய பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் எல்லாம் இனிமையாக இருக்கணும்? உதடுகள் இனிமையாக இருக்கணும்னா முதலாவது சுத்த இருதயத்தை விரும்பணுமா? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்கம்மா. இல்லம்மா, வாசிங்கம்மா. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். எத்தனை பேர்? நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர்தான் பரலோகத்தின் ராஜா, அவர்தான் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர்தான் நம்முடைய இயேசு ராஜா. எத்தனை பேர் இயேசு ராஜா எனக்கு சிநேகிதனா மாறணும்? அப்போ அவர் நமக்கு சிநேகிதனா எப்போ மாறுவார்? நம் உதடுகள் இனிமையாக இருக்கணுமா? நம் உதடுகள் எப்படி இனிமையாக இருக்கும்? சுத்த இருதயம் நமக்குள்ளே வரணுமா? ஆகவே தாவீது கேட்குறான், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே தார். இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில், மத்திய 5ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 8ஆம் வசனத்தை வாசிங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார். அப்போ நம்முடைய கர்த்தருடைய சிநேகம் எப்படிப்பட்டது? நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். அவர் சிநேகிப்பது அசுத்தத்தை கிடையாது, அவர் சிநேகிப்பது பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த இருதயத்தை சிநேகித்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் மற்றவர்களை சிநேகிக்க மாட்டார், நம்மை தான் கர்த்தர் சிநேகிப்பார். அவருடைய சிநேகம் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். ஹல்லேலூயா. ஒழுங்குள்ளவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். ஹல்லேலூயா. அதே வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாதவர்களை அவர் தண்டிப்பார். இது எப்படிப்பட்ட சிநேகம்னா ஆச்சரியமான சிநேகம். இப்போ 2வது தலைப்பு, ஆச்சரியமான சிநேகம். இப்போ நான் சொல்கிறத நல்ல உன்னிப்பாக கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நிபந்தனைக்குட்பட்ட சிநேகம். நீ நிபந்தனைக்கு கட்டுப்படலை அப்படின்னா அடுத்தது பிரம்ப கர்த்தர் கையில் எடுப்பார், அடியை கர்த்தர் உனக்கு தண்டனையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அது ஒரு எப்படிப்பட்ட சிநேகம்னா ஆச்சரியமான சிநேகம். அப்போ தேவன் பல விதங்களிலே அவர் தமது சிநேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். சில வேளைகளிலே அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய சிநேகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களிலே அவர் நமக்கு தண்டனை கொடுத்து அவருடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு ஆச்சரியமான சிநேகம். தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. யோபு 5:17. சீக்கிரம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கிய. கையை உயர்த்தலையா சொல்ல. எத்தனை பேர் என்னை தண்டிக்கணும்னா கர்த்தர் என்ன தண்டிக்கட்டும், பிசாசு கிட்ட மட்டும் என்னை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை நாம் அடித்தா பரவாயில்ல, ஆனால் வேற எவனும் நம்ம பிள்ளைங்க மேலே கை வச்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, ஆகையினால் சர்வ வல்லவருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதிரும், அவர் காயப்படுத்தி. அப்போ நீங்கள் சொல்லலாம், தேவன் என்னை காயப்படுத்துவாரா? காயப்படுத்துவார். அது ஒரு சிநேகம். பிள்ளையை சிநேகிக்கிறவன் தண்டனை, அந்த பிரம்பை கையாடாதவன் தன் மகன் என்ன பண்ணுறான்? வேளாங்கண்ணி சிஸ்டர், பிரம்பை கையாடாதவன் தன் மகன் என்ன பண்ணுறான்? பகைக்கிறான். வசனம் தெரியுதுல்ல, மகனை பகைக்கிறான். ஆனால் தண்டனை கொடுக்கிறவனோ தன் மகனை சிநேகிக்கிறான். அவர் காயப்படுத்துகிறார்.
அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கையே ஆற்றுகிறது. கையை உயர்த்தலையா சொல்லாமா? அவர் நம்மை அடித்தாலும் அவர் நம்மை ஆற்றுகிறவர். அவர் நம்மை காயப்படுத்தினாலும் அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். அவர் நம்மை தண்டிக்கிறார் என்று சொல்லப்படுறது. அப்போ கர்த்தரால தண்டிக்கப்படலைன்னா அவனுக்கு ஐயோ. பைபிள் காலேஜில் நாங்கள்லாம் கிளாஸில் இருக்கும்போது ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர்கிட்ட, பைபிள் காலேஜ் டீச்சர்கிட்ட ஒரு மாணவன் கேட்டான், ஒரு பாஸ்டர் விபச்சார பாவத்தில் ஈடுபடுவார் என்று சொன்னால் தொடர்ந்து அவரால் ஊழியம் செய்ய முடியுமான்னு கேட்டான். எப்படிப்பட்ட கேள்வி பார்த்தீங்களா? பயங்கரமான கேள்வியெல்லாம் பைபிள் காலேஜில் வரும். ஏன்னா அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வராங்க இல்லையா? தொடர்ந்து அவங்களால ஊழியம் செய்ய முடியுமான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், பாஸ்டர் சூப்பரான பதில், என் தேவன் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறதான கர்த்தர், அவன் தவறு செய்த உடனே அவனால் அந்த ஊழியத்தில் நிற்க முடியல அப்படின்னா அவன் பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் அவனை தண்டிக்கிறார்னு அர்த்தம். ஆனால் அவன் தப்பு பண்ணிட்டும் தொடர்ந்து அந்த ஊழியம் கண்டினியூ ஆகிறது அப்படின்னா அவனுக்கு ஐயோ. தேவனால் தண்டிக்கப்படுகிற, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? ஐயா நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்போ தாவீதை தானே பண்ணான், தாவீதை பண்ணா இல்லை, 2.5 வருஷங்க புழுவா துடிச்சான் அவனுடைய வாழ்க்கையில். இந்த ஒரு பாவம் என் வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு துதிக்கவும் முடியல, எனக்கு ஆராதிக்கவும் முடியல, எனக்கு உம்முடைய முகத்தை பார்க்கவும் முடியல. தேவனே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும், ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். போராடுறான். இதே தான் ஜெபம். இரவும் பகலும் அவன் கட்டிலை, அவன் படுக்கையை கண்ணீரினாலே நனைத்து கொண்டே இருக்கிறான். ஒரே ஜபம் தான், ஒரே புலம்பல் தான். சரியான சாப்பாடு கிடையாது. அவனுடைய கண்கள் எல்லாம் குழி விழுந்து போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நித்திரை அவனுடைய கண்களுக்கு தூரமாய் போய்விட்டது. ஏன்? கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிற வரைக்கும், அவருடைய சிநேகத்தை நான் சம்பாதித்துக் கொள்ளுகிற வரைக்கும், கர்த்தரை எனக்கு நான் ஆதாயமாக்கி கொள்ளுகிற வரைக்கும் அவரை நான் விடமாட்டேன். கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில பேர், சில தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னால் ஜெபம் பண்ணலனா அந்த நாள் எனக்கு பயமாயிடும்னுவாங்க. அது யார் தெரியுமா? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன். ஒரு சின்ன ஒரு தப்பு செய்யறதுக்கு கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடுங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவன் தேவனால் தண்டிக்கப்படுகிறபடினால் அவன் பாக்கியவான். சில பேர் அம்புட்டு பாவத்தை செஞ்சுட்டு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறது போல எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறது என்ன, டிப்டாப்பாக சம்பாதிக்கிறது என்ன, ஜரூராக காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நீ பிறகு வேலைக்கு போ. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு பிறகு நீ பலிபீடத்தில் ஏறு. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு பிறகு நீ ஊழியம் செய். துணிகரமா நீ அந்த காரியத்துக்குள்ள ஈடுபட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு ஐயோ. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் காயப்படுத்தினால் நீ சோர்ந்து போகாதே. அவர் அடித்தார் என்று சொன்னால், தண்டனை கொடுத்தார் என்று சொன்னால் சோர்ந்து போகாதே. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது 3ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. தகப்பன் தான் நேசிக்கிற, அப்போ பிள்ளையை சிட்சிக்கிறவன் யார் தெரியுமா? தகப்பன் தான். நேசிக்கிற தகப்பன். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்போ தண்டனையை, அடியை யார் கொடுப்பா? சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன அடிச்சதே கிடையாது, தொலைச்சான் அவங்க அப்பா உன்னை. நான் சொல்கிறேன், பிரம்ப கையாடாதவன் தன் மகனை என்ன பண்ணுறான்? பகைக்கிறான். மகனை பகைக்கிறான். தான் நேசிக்கிறதான புத்திரனை தகப்பன் சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எத்தனை பேர் என் மேல கர்த்தர் அன்பா இருக்கணும்? எத்தனை பேருங்க கேட்கிறோம் என் மேல கர்த்தர் அன்பா இருக்கணும்? அவர் உன்னை சிட்சித்தாதான் உன் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார்னு அர்த்தம். அப்படின்னா
கர்த்தருடைய சிநேகம் ஆச்சரியமானது. சில நேரத்தில் அவர் நம்மை அடிப்பதின் மூலமாக, அவர் நம்மை தண்டிப்பதின் மூலமாக அவருடைய சிநேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சில நேரத்தில் குறிப்பாக நான் கூட என் பிள்ளைகளை அடிக்க ஆரம்பித்த அந்த முதல் டைமில் என் பிள்ளைங்க என்னை ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. கர்த்தருடைய சிநேகம் ஆச்சரியமானது. ஏன்னா இதுவரைக்கும் என்னை கொஞ்சி, இதுவரைக்கும் எனக்கு செல்லம் கொடுத்துட்டு இருந்ததுனா என் அப்பா முகரூபத்தை மாற்றி இப்போ போடுறாரு. சில நேரத்தில் சிரிக்கும். முதல் டைமு அடிக்கும்போது எங்கள் அப்பாவா, எவரா, என்னுடைய அப்பாவா, என்ன பெத்தெடுத்த என்னுடைய அப்பாவா என்ன அடிக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த ஆரம்ப நாட்களில் அவங்களுக்கு அது புரியாது. நான் எப்போ ஏன் அடித்தேன் அப்படி சொல்லிட்டு அப்போ தெரியாது. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஏன் அப்பா அடித்தாரு, அப்போ எப்போ அப்பா அடிப்பார் அப்படின்றது இப்போ பிள்ளைகளுக்கு தெரியும். எப்போ அப்பா செல்லம் கொடுப்பாரு, எப்போ நான் கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு, எப்போ அவருடைய முகரூபம் மாறும், எப்போ என்னை அடிப்பார் அப்படின்றது இப்போ தெரியும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 12:11. சீக்கிரம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் அப்ப நம்ம அடிக்கும் போது அது அவர்களுக்கு அப்ப சந்தோஷமாய் இல்லாம அப்ப அது அவங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். ஆகிலும் அதுல பழகி கொள்ற சில பேர் எதிர்த்து நிற்பான். என்னையா அடிக்கிறீங்க, என்னையா திட்டுறீங்க, நான் யாரு தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என்னையா கண்ட்ரோல் பண்றீங்க, நான் அடங்க மாட்டேன். வேதம் என்ன சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கியிரு. அடங்கினவன் பாக்கியவான், ஏற்ற வேலையில கர்த்தர் அவனை உயர்த்துவாரு. பழகி கொள்ளணும். எதில் பழகி கொள்ளணும்? அடி வாங்கிறதுலையும் சிட்சிக்கிறதுலையும். இப்போ நம்ம செல்லமாக வளர்த்துட்டு பிறகு அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே புருஷன் மூலமாகவோ மனைவி மூலமாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை அவங்களால தாங்கவே முடியாது. இப்போ எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள், எந்த சிட்சையும் நீ பழகிக்கொள் என்று சொல்லி அந்த சிட்சைக்குள்ளாகவே அவர்களை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் பிறகு எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அது அவங்களுக்கு என்ன ஆகாது. ஒரு வீட்டில் போகும்போது ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டு எதை சொல்லியிருப்பார் போல இருக்குது, பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுதான் சபைக்கு வேணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில பாஸ்டர், நான் சொல்லணுன்னு வரல, இதை நான் சொல்கிறேன் உங்கள் பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு நீங்கள் திட்டுறது பெருசாக தெரில, ஏன்னா எங்கள் அப்பாவும் உங்களை மாதிரி தான். எங்கள் அப்பா சிட்சித்து ஒரு மாதிரி என்னை அப்படி வளர்த்ததுனால இப்போ சிட்சைக்குள்ளே போகும்போது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. பழகி கொள்றவங்களுக்கு பிற்காலத்திலே அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பழகி கொள்றவன் தான். இப்போ சபைக்கு வர எல்லாரும் இங்கே நிற்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு முன்னால் நிற்க மாட்டாங்க. இந்த இடத்துல நிற்கணும்னா அதுக்கு கர்த்தர் எனக்கும் கிருபையை தரணும், இங்கே வரவங்களுக்கும் கர்த்தர் கிருபையை தரணும். அல்லேலூயா. பாஸ்டர் சரியானதுக்கு தான் திட்டுறாரு, சரியானதுக்கு தான் கோவப்படுறாரு, அடிக்கிறார் தான் உண்மைதான். ஆனால் சிநேகிதன், அதான் வேதத்தில் நீதிமொழிகள் 27:6 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க நீதிமொழிகள் 27:6. சீக்கிரம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். சத்துரு கொடுக்கறதான முத்தம் இருக்குதே அது வஞ்சனை உள்ளது. ஆனா சிநேகிதன் அடிக்கிறதான அடிகள் உண்மையானவைகள். கையை உயர்த்தலையா சொல்லாமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சிநேகிதர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்மை அடிக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்ப யாரை கர்த்தர் அடிக்கிறாரு? இயேசு அடித்தாரா? இயேசு அடித்தாரா? கர்த்தருடைய ஆலயத்தை கல்லர் குகையாய் யார் மாற்றினார்களோ அவர்களுக்கு விரோதமாய் கயிற்றினாலே ஒரு சாட்டையை உண்டு பண்ணி சும்மா பின்னிட்டாரு. அப்ப யாரை கர்த்தர் இயேசு அடிக்கிறாரு? தேவனுடைய ஆலயம் எது? நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம்.
அப்போ இஷ்டத்துக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இங்கே வரும்போது உனக்கு அடி விடும். உன் வாழ்க்கையில் பல விதங்களில் உனக்கு அடி விடும். யாருக்கு அடி விழுது? யார் அடிக்கிறார்? சிநேகிதன் அடிக்கிறார் என்றால் நீ பாக்கியவான். நான் தான் அவ்வளோ தப்பு பண்ணுறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ சர்ச்சைக்கு போகிற, நீ என்னத்தை நீ கண்டடைஞ்ச, எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு இருக்குதா பாரு. அவர்கள் தேவனுடைய தண்டனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாக்கியவான்கள். நீ அதை பார்த்து நகைக்காத. நான் கூட தான் கர்த்தரை தேடலை, நான் கூட தான் கர்த்தர் மேலே பயமாக இல்லை, பக்தியாக இல்லை, நான் கூட தான் ஜெபம் பண்ணல, ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிற. இப்போ அதிகாலை ஜெபமெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்ல 5:30 மணிக்கு. ரொம்ப ஓவராக நம்ம ஜெபம்னு சொல்கிற. இதெல்லாம் உனக்கு வேணுமா? ஏன்னா ஃபோன் மூலமாக ஜெபமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறவே கூடாதா? இதெல்லாம் ஏளனங்கள் வரும். இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக பரிகாசங்கள் வருமா வராதா? சில நேரங்களில் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? என்னங்க நம்ம என்ன செய்யணுங்க? உறுதியாக என்ன பண்ணணும்? கர்த்தரை பிடித்து கொள்ளணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சிநேகிதன் அடிக்கிறதான அடிகள் எப்படிப்பட்டது? உண்மையானவைகள். இயேசு நம்மை அடிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குன்னு அர்த்தம். அவர் யாரை அடித்தார்? ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றினார்கள், ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் மாற்றினார்கள், அவர்களை கர்த்தர் அடித்தார். ஆலயத்துக்கு வந்தால் சும்மா எப்போ பாரு இதை வியாபார ஸ்தலமாக மாற்றக்கூடாது. உங்களுக்கு தெரியணும், ஆலயத்துக்கு வந்தால் எங்களுக்கு பிரசங்கம் மட்டும்தான் நடக்கும். ஆலயத்தில் சும்மா வியாபாரத்தை பற்றியோ இல்லை பணத்தை பெருக்கிறத பற்றியோ இதை பற்றியோ அதை பற்றியோ இதெல்லாம் சபையில் இருக்காது. சபையில் எல்லாம் வசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆரம்ப துதி முதற்கொண்டு முடிவு ஸ்தோத்திரம் போட்டு ஆசீர்வாதம் ஜெபம் வரைக்கும் வசனங்களினால் தான் நிரம்பி இருக்கும். இது கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இது கொஞ்சம் மாறும்போது, நம்முடைய திங்கிங் எல்லாம் அப்படி மாறும்போது, நமக்குள்ள வேறு ஸ்நேகம், வேறு ஆசைகள், வேறு மோகங்கள் ஏதாவது நமக்குள்ள வரும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பட்டயத்தை எடுப்பார். அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு அவர் அடிக்கிறார். யாரை அடிக்கிறார்? ஆலயத்தை கல்லர் குகையாய் மாற்றினால், வியாபார ஸ்தலமாய் மாற்றினால் அவர்களை கர்த்தர் அடிக்கிறார். ஆனால் வேதத்தில் சூப்பராக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்கிறான். 30வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சரியான வார்த்தை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் கோபப்பட்டாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அவருடைய தயவு எப்படிப்பட்டதுன்னா நீடிய வாழ்வா இருக்குது. அப்போ தேவனுடைய ஸ்நேகம் ஆச்சரியமான ஸ்நேகம். அவர் நம்மை அடிக்கக்கூடிய ஸ்நேகம் மாத்திரமல்ல, அவருடைய ஸ்நேகம் நமக்காக அடியும் வாங்கின ஸ்நேகம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இது ஆச்சரியமான ஸ்நேகம். அல்லேலூயா. அவருக்கு அடிக்கவும் தெரியும், தேவைப்பட்டால் நம்மேல் விழுகிறதான அடியை ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய கூடாரமாக மாறி இருக்கிறார். விசேஷமாக யாரெல்லாம் உங்களில் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தரித்து கொண்டன என்ன அர்த்தம்? நம்முடைய வஸ்திரத்தை உடுத்தி கொள்வது போல ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் அந்த மறைவுக்குள்ள நாம் வந்து விடுகிறோம். ஆகவே அநேகம் அடிகள் நம்ம மேலே விடுறது கிடையாது. நமக்கு எதனா வலி தெரியுது அப்படின்னா உனக்கு தெரியுறது கொஞ்சம்தான். ஆனால் பெரும்பாலான வலிகளை யார் ஏற்றுக்கொண்டதுன்னா இயேசு ஏற்றுக்கொண்டார். கையை உயர்த்தி ஒரு நிலையே சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவருடைய ஸ்நேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆச்சரியமானது. அதே வேளையிலே அளவிட முடியாத ஸ்நேகம். மூன்றாவது ஸ்நேகம் தேவனுடைய ஸ்நேகம், அளவிட முடியாத ஸ்நேகம். காரணம் என்ன அப்படி சொன்னால், அவர் நமக்காக அவருடைய ஜீவனையே இயேசு கொடுத்தார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நல்லவங்களுக்காக அல்ல. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசிங்க ஒருவர் சீக்கிரமா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், மரிப்பது அரிது. நல்லவனுக்காக கூட ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா நாம் எல்லாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை கர்த்தர் விளங்க பண்ணினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்கள் இதெல்லாம் எப்போல்லாம் நீங்கள் இதை தியானிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னையும் கூடவா கர்த்தர் நேசித்தார்? என் மேலே கூடவா கர்த்தர் ஸ்நேகமாக இருக்கிறார்? என் மேலே கூட கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்? என்னையும் கர்த்தர் நேசிக்க முடியுமா? அப்படி யோசிக்கும்போது தான் அவருடைய ஸ்நேகம் ஆச்சரியமான ஸ்நேகம், அவருடைய ஸ்நேகம் அளவிட முடியாத ஸ்நேகம். எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. அதை யோசித்தா நம்ம முகத்துக்கு மேலே கர்ச்சீஃபை போட்டு அழ ஆரம்பிச்சிட வேண்டியும். அதை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி விம்மி அழ ஆரம்பிப்போம். பெரும்பாலான செய்திகள் நான் எடுக்கும்போதே அப்படி நோட்டை மூடி வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுவேன். ஏன் தெரியுமா? என்ன கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஸ்நேகிக்கிறார். என் மேலே கூட கர்த்தர் எப்படி? ஏன்னா சில நேரங்களில் நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வைப்பார். நீ யார்? உன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? அப்படி கர்த்தர் திரும்பி பார்க்க. உன்னுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா? உன்னுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது தெரியுமா? நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லையே, உப்பால் நீ சுத்திகரிக்கப்படவில்லையே, உன்னை யாரும் குளிப்பாட்டவில்லையே. அப்போ நீ ரத்தத்தில் கிடக்கும் பொழுது, நான் உன்னை கடந்து போகும் பொழுது உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்று சொன்ன பொழுது நீ பிழைத்து கொண்டாயே. அப்போ கர்த்தர் எதை நமக்கு காண்பிப்பார் தெரியுமா? நாம் பிறந்த நாளிலே எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தோம், நம்முடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, நம்முடைய சிறுவர் பருவம் எப்படி இருந்தது, நம்முடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது, நாம் கர்த்தரை அறியாததற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொன்னால் இந்த அன்பை நான் எப்படி சொல்லுவேன்? என்ன சொல்லி நான் பாடுவேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? நான் என்ன சொல்லி உம்மை துதிப்பேன்? உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் என்ன செய்கிறேன்? உம்மை முத்தம் செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே போய் இருக்கிறீங்க? ஏன்னா நாம் எல்லாம் நல்லவங்களாக இருப்பதனால தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு நினைக்கிறீங்களோ? எத்தனை பேர் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பர் மேனு, நான் ரொம்ப சகலகலா வல்லுவேன், என்னை விட்டால் கர்த்தருக்கு வேறு கதி கிடையாது, என்னை விட்டால் கர்த்தருக்கு வேறு ஆள் கிடையாது அப்படின்னு பார்த்து ஏதோ உங்கள் பணத்துக்காகவோ அல்லாவிட்டால் உங்கள் அழகுக்காகவோ சொக்கி போய் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு நினைக்கிறோமோ? நம்ம அப்படி யாருன்னா நினைக்கிறோமா? நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட திறமை உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது நம்மை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஸ்நேகம் ஆச்சரியமானது. ஏன்னா யோசிக்கவே முடியல, அவருடைய ஸ்நேகத்தை கிரகிக்கவே முடியாத ஸ்நேகம். அதை ஸ்நேகித்து கூடவா உன்னால் சினிமா அதை அப்படியெல்லாம் யோசித்து பார்த்து கூடவா உன்னால் சினிமா பார்க்க முடியும்? உன்னால் வேற ஒரு பாவத்துக்கு நேராக இழுக்க முடியும்? நீ அப்படி யோசிக்கும் போது, அப்படி யோசிக்கிறவன் ஜெபிக்காம இருக்கவே மாட்டான். ஜெபிக்காதவன் இந்த அனுபவத்துக்குள்ள வரவே இல்லை. நான் பலவீனமாக இருக்கிறேன் பாஸ்டர், அதனால் அதிகாலையில் என்னால் எழும்ப முடியல, ஆனால் நான் எழும்பும் போது நான் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நான் வெளியே வரவே மாட்டேன், அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்கிறத அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அவருடைய ஸ்நேகம் ஆச்சரியமானது, அளவிட முடியாத ஸ்நேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, நாம் நீதிமான்கள் என்பதினாலே அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தம் நம்மேல் தேவன் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஸ்நேகிதராய் பார்க்கிறார். அதனால தான் யோவான் 15:15 இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் 15:15, சீக்கிரம் வாசிங்க, சூப்பரான வார்த்தை, சீக்கிரம். ஊழியக்காரன் என்று கூட நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானன் செய்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியாதே. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம சபைக்கு வரும்போது ஏன் வரும் தெரியுமா? நமக்கு தெரியாததையெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறதான நம்முடைய கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போல யாருன்னா உன்னை பார்த்து ஏன் சர்ச்சைக்கு போகிற அப்படின்னா, நான் அறியாததும் என் புத்தி கெட்டாததை கர்த்தர் எனக்கு போதிக்கத்தக்கதாக ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட பரலோக ரகசியத்தை பாலகருக்கு வெளிப்படுத்துகிற ஒரு இடம் ஒன்று உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறதை நான் கேட்கணும் அப்படின்னா சபைக்கு போனாதான் கேட்க முடியும். ஆகவே நான் சபைக்கு போறேன். எனக்கு தெரியாததை, நான் அறியாததை அவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறதான தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுவரைக்கும் நாம் தாங்கக்கூடியதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசு சொல்றாரு, இதற்கு மேலே நான் உங்களோட அதிகமாக பேசுறது இல்லை. நான் இன்னும் சொன்னேன் அப்படின்னா அதை உங்களால் தாங்க முடியாது. அதை சொல்ல வேண்டியவர் ஒருவர் வருவார். அவர்தான் தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் உங்களை நடத்துவார். நான் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னேனோ அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இப்போ இங்கிருந்து கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு கர்த்தர் பேசுகிறாரோ, நீ வேலைக்கு போகும்பொழுதும், நீ ரோட்டில் போகும்பொழுதும், நீ தனிமையில் இருக்கும்போதும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அந்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். எத்தனை பேர் சபையில் கேட்ட வார்த்தையை நீ தனியாக இருக்கும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. நீ உறக்கத்தில் இருக்கும்போது, நித்திரையாக இருக்கும் பொழுது, தூக்கத்தில் இருக்கும்போது, படுக்கையில் இருக்கும்போது, நீ எங்கே இருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. ஞாபகப்படுத்துறாருன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பொல்லாத ஆவி கிடையாது, நல்ல ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது மாத்திரம் கிடையாது, நான் உங்களுக்கு என்னவெல்லாம் போதித்தேனோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆவியானவர், அவர் நமக்கு போதிக்கிறவர். அவருடைய சிநேகம் அளவிட முடியாத சிநேகம். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றார், யாரை சிநேகித்தார் என்று சொல்றாரு. 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நான் இப்போ சொல்கிறேன், கர்த்தருடைய ஸ்நேகம் தலைமுறைகளை தாண்டின ஸ்நேகம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கர்த்தருடைய ஸ்நேகம் நமக்கு மாத்திரம் கிடையாதுங்க, நம்முடைய சந்ததி சந்ததி. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. வாசிங்க, யாத்ராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு நான் மாத்திரம், என்ன மாத்திரம் அல்ல, என் சந்ததி சந்ததி 1000 தலைமுறை மட்டும். யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. நேற்றைய தினம் போன வாரத்தில் பார்த்தோம், யார் நீதிமான் என்று பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தை கேட்டுட்டு போறவன் கிடையாது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனே. இயேசு சொல்றார், யார் புத்தி உள்ளவன் சொல்றாரு. என்னிடத்தில் வந்து வார்த்தையை கேட்கிறவன் மட்டும் கிடையாது, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவனே கற்பாறையின் மேல் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். என்னிடத்தில் வந்தும் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாம போறவன் மணல் மேல வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷன். எத்தனை பேர் புத்தி உள்ள மனுஷனா இருக்கணும்? எத்தனை பேர் நீதிமானா இருக்கணும்? நீதிமான் யாரு? வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை கேட்பது மாத்திரம் கிடையாது, அதை கை கொள்ளுகிறவன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திர. தலைமுறைகளை தாண்டின ஸ்நேகம் நம்முடைய தேவனுடைய ஸ்நேகம். ஸ்தோத்திரம். 4வது கடைசியாக, தேவனுடைய ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம். வேதத்தில் இயேசு ஒருவனை சிநேகித்தார். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? லாசர். வெரி குட், வெரி குட். லாசருவை கர்த்தர் சிநேகித்தார். அந்த ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம். ஆனால் உண்மையான ஸ்நேகம் தானே. இப்போது அவருடைய லாசரு வியாதிப்படுறான். அவள் வியாதிப்பட்ட உடனே லாசருடைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அதை சொல்லி அனுப்புகிறாங்க. எப்படி சொல்லி அனுப்புகிறாங்க? வசனத்தில் யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, எப்படி மென்ஷன் பண்ணி சொல்றாங்க பாருங்க.
நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லல, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இயேசுவினிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இயேசு கூட என்ன தெரியுமா சொல்றாரு 11வது வசனத்துல, இயேசு என்ன செய்யறாரு, இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு கூட சொல்றாரு, அவங்க சகோதரிகள் சொல்றாங்க நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இப்ப இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை. அப்ப ஆண்டவர் இயேசு அந்த அந்த யார லாசருவை சிநேகிதனே என்று சொல்றாரு. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இயேசு அந்த இடத்துல போகிறதுக்கு தாமதப்படுத்துகிறார். அப்போ உண்மையான ஸ்நேகம்னா உடனே போயிருக்கணும்ல. ஏசு லேட் பண்ணுறாருன்னா கூட அதுலேயும் அவர் நம்ம மேலே ஸ்நேகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ. அவர் நம்மை அடிக்கிறதுலையும் அவருடைய ஸ்நேகம் இருக்குது. அவர் தாமதப்படுத்துகிறார் என்றாலும் அதிலும் ஒரு ஸ்நேகம் இருக்குது. அப்போ இயேசு எந்த நேரத்தில் வரணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் காரியமெல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு பிரச்சனை. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறாரு? அவர் இயேசுவை இயேசு அந்த லாசருவை சிநேகித்த இயேசு வராத போது சகோதரிகள் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. உண்மையாக இயேசு நம்ம வரும்போதெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புகிறோம், சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வரலையே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நீ எதிர்பார்க்கும் போதில்லை. மரியாள் கூட சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யும் ஆண்டவரே. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா, நீ நினைச்ச போது நான் நடத்த மாட்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல. அப்போ இயேசு வரக்கூடிய ஒரு வேலை ஒன்று உண்டு. அவர் வரும்போது அங்கே தேவன் மகிமைப்படுவார். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்போ இயேசு வர வேண்டிய நேரத்தில் அங்கே வந்தார். அப்போ அங்கே வந்த உடனே அங்கே என்ன நடக்குது? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க. ஆண்டவரே, நீர் மட்டும் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இப்ப இயேசுவின் சிநேகத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். அவ அழுகிறதையும் அங்கே அந்த சாவு வீடு, மரண வீட்டில் ஒரே துக்கம். அவனை ஏற்கனவே எடுத்துட்டு போயிட்டு கல்லறையில் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு அங்கே போன உடனே அவ துக்க வீட்டுக்கு, அதான் இயேசு சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் அப்படின்றாரு. மரண வீட்டுக்கு போங்க, அங்கே மனிதனுடைய முடிவை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண முடியும், சிந்திக்க முடியும் அப்படின்றாரு. அப்போ இயேசு அங்கே போன உடனே இப்போ அவருடைய பாதத்தில் மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னா விழுந்து சொல்கிறா, நீர் மாத்திரம் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்தது, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இருக்கிறதான யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில கலங்கி, அப்ப தேவன் துயரமடைவாரா? ஏங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்கு தான் துயரம் வரும். துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் துயரம் அடைவாரா? அவர் ஆவியில கலங்க முடியுமா? கலங்குவார். ஏன்னா 100க்கு 100 தேவனாக இந்த பூமிக்கு வந்தாரும் 100க்கு 100 மனிதனாகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். மாம்ச சரீரம் தான் அவருக்கு உண்டு. பிறகுதான் மகிமையின் சரீரம் மாறினது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவருக்கு தெரியும். அதனால தான் அவரே நமக்கு ஏற்ற ஆசாரியர். கையை உயர்த்தலையா சொல்லாமா? நீங்கள் நினைக்கலாம், என் பிரச்சனையை, என்னுடைய வலிகளை, என்னுடைய பலவீனத்தை, எனக்குள் இருக்கிற போராட்டத்தை என் மனைவியே புரிந்து கொள்ள முடியலையே, என் புருஷனே புரிந்து கொள்ள முடியலையே, என் பிள்ளைகளுக்கே தெரியலையே, என் சொந்தங்களுக்கு தெரியலையே. உன் உணர்வுகளையும் உன் பிரச்சனைகளையும் நன்றாய் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் இயேசு. அப்ப இயேசு அங்கே ஆவியிலே அவர் கலங்கி துயரம் அடைந்தார் அப்படி சொல்லப்படு. வாசிங்கம்மா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏங்க, இயேசு அழுவாராங்க, இயேசு கண்ணீர் விடுவாரா? ஏன்னா வேதத்தில்
அழகா சொல்லப்பட்டு அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய இயேசு யாருன்னா, நீ சிரிச்சா உன்னோடு சேர்ந்து சிரிப்பார், நீ அழுதால் அவரும் உன்னோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவார்னா, இது நான் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியில் இருக்கிறவனுக்கு பரியாசமா தெரியும். இயேசு அழுவாராடா. சில பேர் அதான் சொல்லுவான், ஏசு சிலுவையில் அவரையே காப்பாற்றிக்க முடியலையே, உன்னையா காப்பாற்ற போறாரு? சிலுவையில் அவர் கைவிடப்பட்டது அவருக்காக அல்ல சகோதரா, உனக்காக, எனக்காக. அவர் அழுவாரா? மற்றவன் நினைச்சது ஏசு அழுவாரா? பிரசங்கம் பண்றாரு, போதகர் பிரசங்கம் பண்றாரு பாரு, ரோட்ல இருக்கிறவன் பேசுவான், மற்றவன் பேசுவான். நீங்க நானும் சரியா புரிந்து கொள்ளணும். ஏசு அழுவாரா? நீ அழுதால் உன்னோடு சேர்ந்து அழுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ சிரிச்சா உன் கூட சேர்ந்து சிரிச்சு கும்மாலம் போடுறதுக்கு 100 பேர் இருப்பான். ஆனால் நீ அழுதா நீ தனியாக தான் அழுவணும். ஆனால் நீ அழும்போது உன்னோடு அழ ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் இயேசு கண்ணீர் விட்டார், அவர் அழுகிறவர்களுடனே அழுகிறார். இன்னும் ஏசாயாவில் சூப்பரா இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 63ஆம் அதிகாரம் ஏசாயா 63:9 சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரம் வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நாம் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுகிறார், நாம் அழும்போது அவர் அழுகிறார். நம் தேவன் இயேசு யார் என்று சொன்னார், நம்மை சிரிக்க வைத்து அவர் சிரிக்கிறவர் தான். உலக ஜனங்கள் யார் தெரியுமா? நம்மை அழ வைத்து அவர்கள் சிரிக்கிறவர்கள். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மை சிரிக்க வைத்து அவரும் சிரிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் அழுதால் அவரும் அழுவார். நான் தனியாக அழறேன்னு சொல்லி நினைக்காத, நான் தனியாக நெருக்கப்படுறேன்னு நினைக்காத. ஏன்னா இப்போதான் வாசித்தோம், அவர்களுடனே கூட அவரும் நெருக்கப்பட்டார். அவர்கள் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? கடைசி வசனம் உபாகமம் 33:3 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 33:3 சொல்லப்பட்டிருக்குது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உணர்வுள்ளவங்களா இருந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? மெய்யா. இப்போ நாம பார்க்குற கடைசி ஸ்நேகம் என்ன ஸ்நேகம்? உண்மையான ஸ்நேகம். இப்போ நம்ம வாசிச்ச வார்த்தை என்ன வார்த்தை? அவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக கர்த்தரை சிநேகிக்கிறார்? நான் அழுதால் அவரும் அழுவார், நான் துயரப்பட்டால் அவரும் துயரப்படுவார், நான் நெருக்கப்பட்டால் என்னோடு அவரும் நெருக்கப்படுவார். ஏசு அழுதாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. அடுத்த செகண்டில் இயேசு அந்த துக்கத்தையே சந்தோஷமாக மாற்றிட்டார். அந்த மரண வீட்டையே, அந்த துக்க வீட்டையே சந்தோஷத்தின் வீட்டாக ஆண்டவர் இயேசு மாற்றிட்டார். மரித்து போன லாசரை உயிரோடு கூட எழுப்பிட்டார். இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் மரித்து போறனே, மாண்டு போறனே, இல்லாமல் போறனே, ஒழிந்து போறனே, சிறுத்து போறனே, ஒடுங்கி போறனே, இழைத்து போறனே சொல்லாத. இயேசு உன் கூட இருக்கும்போது, நீ இயேசுவை விசுவாசிக்கும் போது நீ சாக மாட்ட. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், அவரே ஜீவன், அவரே தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா?